குமரி கடல் நடுவே வள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். படகு சேவையின் மூலம் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை கடலுக்கு நடுவே சென்று சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கின்றனர். கடலுக்கு நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இடையே கண்ணாடி பாலம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகள் மேலெழும்பும் 7 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது குமரிக்கடல் நடுவே வள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. பாலத்தின் இருபுறங்களிலும் பாதுகாப்பு கம்பிகள் அமைப்பு, அலங்கார கற்கள் பதிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. 2 நாட்களில் கண்ணாடிகள் பாலத்தில் பொருத்தப்பட்டுவிடும் என கண்காணிப்பு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த கண்ணாடி பாலத்தை வரும் 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார்.